ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு அழகான ஜுவல்லரி மேக்கிங் தான் சொல்லித்தர போகிறேன். அதில் வந்து பேர்லர் பீட் பேஸ்லெட் சொல்லித்தர போகிறேன். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் இந்த 3 தான் என்னுடைய வீடியோவை அடுத்த 2 பேருக்கு வந்து காமிக்கும். ஸோ நீங்கள்லாம் வந்து எனக்காக இந்த சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். வாங்க இந்த பேஸ்லெட் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். பேர்லர் பீட் ஒயிட் கலர், கோல்டன் பீட் 5 mm 3 mm, எலாஸ்டிக் ரப்பர், சிசர், இதுதான் இருக்குது தேவையான மெட்டீரியல். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எலாஸ்டிக் ரப்பர் இருக்குது இல்லையா, அது வந்து தேவையான லென்த்துக்கு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து 2 ஃபோல்டாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். ரெண்டுமே ஈவனாக இருக்கிறப்போ நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நடுவில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ஒயிட் கலர் பீடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட நீங்கள் ஒரு 3 mm பீடு வந்து நீங்கள் 2 ஆட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இந்த பேஸ்லெட் வந்து எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியாது, உங்களால் பண்ணவும் முடியாது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். பாருங்கள், இப்போ ஒரு சைடு வந்து 2 பீடு வந்து ஆட் பண்ணிட்டேன், கோல்டன் பீட் 3 mm. இப்போ இந்த சைடு வந்து ஒரு 2 பீடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கோக்கத்துக்கு கஷ்டமாக இருந்தால் நீடில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து கோத்துக்குங்க. நான் ஜஸ்ட்டு டேரெக்டாகவே நான் இது வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரெண்டுமே நான் ஆட் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேர்லர் பீட், இந்த சைடு 3 mm பீட், இங்கேயும் வந்து 3 mm பீட் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா 5 mm பீடு இருக்குது இல்லையா, அது வந்து எடுத்துக்குங்க. இப்போது ஒரு சைடில் மட்டும் இந்த 5 mm பீடு வந்து ஆட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த வயரை வந்து இந்த 5 mm பீடுக்குள்ளே நீங்கள் வந்து விட்டு எடுக்கணும். பொறுமையாக நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, விட்டாச்சு. இப்போ விட்டுட்டு இதை வந்து நீங்கள் கொஞ்சம் டைட்டாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கிடைக்கும். இந்த ஷேப்பில் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ரெண்டு சைடும் 3 mm பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு சைடு பாருங்கள், 3 mm பீடு வந்து நான் 2 ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், 3 mm பீடு வந்து இங்கே 2 ஆட் பண்ணியிருக்கேன், இந்த சைடு 2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒயிட் கலர் பீடு வந்து எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த சைடு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒரு சைடு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அந்த வயரை வந்து நீங்கள் இந்த பீடுக்குள்ளே வந்து விட்டு எடுக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு அழகான ஷேப் ஒன்று கிடைக்கும். இது பொறுமையாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அழகான பேஸ்லெட் வந்து டிசைன் வந்து கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, மறுபடியும் ஒரு 3 mm பீடு வந்து 2 எடுத்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு 2 மாடல் மட்டும் இதில் சொல்லித்தரேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நீங்களே வந்து ஈஸியாக போடலாம். இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் நீங்கள், அதுதான். ஸோ அதுக்காக நான் வந்து ஈஸியாக இதில் சொல்லித்தரேன். நீங்கள் அடுத்தடுத்து வந்து நீங்கள் இதே போல்
ரெடி பண்ணி நீங்கள் வந்து இது ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த சைடு 2 ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் வந்து இந்த சைடு ஆட் பண்ணணும். உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற போல் பீடு வந்து கலர் பீடாக வந்து நீங்கள் வாங்கியும் பண்ணலாம். சில்வர் கலர் பீடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். பார்த்தீங்களா? இப்போ இது வந்து ஆட் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் கோக்கும் போது 5 mm பீடை நீங்கள் ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த ஒயிட் கலர் பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது, 5 mm பீடை ஆட் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து இந்த டிசைன் வந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு ஒயிட் பீட் நடுவில் வந்து கோல்டன் பீட் அப்படின்னு உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக கிடைக்கும். இதே போல் தான் ஆப்போசிட் சைடில் வந்து நீங்கள் விட்டு எடுக்கணும். இது எலாஸ்டிக் ரப்பர்னால உங்களுக்கு வந்து நீங்கள் கம்மியான எடுத்தால் கூட நீங்கள் பிரேஸ்லெட் பண்ணால் கூட அது வந்து பாருங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ ஈஸியாக நம்மளால் அழகாக போட முடியும் பிரேஸ்லெட். பார்த்தீங்களா? இப்போ ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்கு. நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து போடணும். இப்போது இதில் 3 mm பீட் 3 mm பீட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் பர்லர் பீட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதே மெத்தடை ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இந்த பீடு வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த எலாஸ்டிக் வயரும் வந்து நீங்கள் அந்த லென்த்துக்கு ஏற்ற போல் நீங்கள் இந்த பீடு வந்து மாறி மாறி நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து கலர் பீடும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்காக பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த லென்த்து மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எலாஸ்டிக்னால நல்லா பாருங்கள், இது வந்து விரிவடையும். பெரியவங்களுக்கு பண்ணுறீங்கன்னா இன்னும் கூட லென்த்து கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் அந்த பீடு எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் பண்ணோம். புரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன். இப்போ 2 சைடும் நீங்கள் பீடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் வந்து நான் சொல்லி கொடுத்த மெத்தட் அதே தான் ஃபாலோ பண்ணி நான் வந்து இந்த பீடு வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ பாருங்கள், இப்போ 2 சைடும் நான் இந்த பீடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த ஒயர் இருக்குது இல்லையா, எலாஸ்டிக் ஒயர் வந்து எந்த சைடு வந்து அதிகமாக இருக்குது, எங்கே வந்து கம்மியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றப்போல் நீங்கள் வந்து இந்த 5 mm பீடு இல்லைன்னா ஒயிட் கலர் பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த எலாஸ்டிக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். இது ஒரு சின்ன டிப்ஸ். இப்போ பாருங்கள், இதில் லென்த்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. ஆனால் நம்ம எடுக்கும் போது ஈவனாக தான் எடுத்தோம். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஒரு சைடு வந்து சின்னதாக வரும், ஒரு சைடு வந்து லாங்காக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாங்காக இருக்கிற சைடில் வந்து நீங்கள் இந்த பீடு வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் வந்து இந்த ஒயரை வந்து ஆட் பண்ணுங்கள் இந்த பீடுக்குள்ளே. அப்போ உங்களுக்கு ஈவனாக வந்துடும். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ஆட் பண்ணும் போது எந்த சைடு லென்த் அதிகமாகோ அந்த சைடு இந்த பெரிய பீடு வந்து ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து 5 mm பீடு வரணும். நான் வந்து மாற்றி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சேமாகவும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா நீங்கள் இதே போல் ஒரு ஒயிட் கலர் பீட் ஒரு கோல்டன் பீட் அப்படி போடும்போது அதுவும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கலர் பீடாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் நீங்கள் பீட்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த பிரேஸ்லெட் பண்ணும் போது அதுவும் வந்து அழகாக இருக்கும். இதுக்கு தேவை 2 மெட்டீரியல் மட்டும்தான், பீட்ஸ், இந்த எலாஸ்டிக் ஒயர், இது மட்டும்தான். பார்த்தீங்களா? இப்போ இது ஒரு ஃபினிஷிங் கொஞ்சம் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதோட எண்டிங் வந்து எப்படி இருக்கும் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் போடும்போது இந்த மாதிரி தான் வரணும். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது ஃபினிஷிங் எப்படி பண்ணோன்னா, இப்போ 2 ஒயர் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒரு ஒயர் வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கோத்தோம் இல்லையா ஒயிட் கலர் பீடு அதுக்குள்ளே வந்து விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பாருங்கள். தெரியுதா? இப்போ வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 2 ஒயரை வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து நாட் போடணும். உங்களுக்கு ஏற்கனவே நாட் போடுறது தெரியும்.
எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் நாட் போடணும். இப்போ நீங்கள் சின்ன பசங்களுக்கு பண்ணுறா போல் இருந்தீங்கன்னா அதுக்கேற்றாப்போல் நீங்கள் வந்து சைஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் வந்து என்னுடைய ஹேண்ட் சைஸுக்கு தான் நான் இது வந்து இந்த பிரேஸ்லெட் வந்து ரெடி பண்ணேன். இப்போ நல்லா டைட்டாக நீங்கள் வந்து இந்த நாட் வந்து நல்லா டைட்டாக நீங்கள் போடணும். நான் ஒரு 3 டைம்ஸ் வந்து நாட் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸஸாக இருக்குல்ல இந்த வயரை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. பாருங்கள், கட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அந்த எக்ஸஸாக இருக்கிற வயர் வந்து தெரியாது. இது ஃபினிஷிங் பாருங்கள். நல்லா நீங்கள் இழுத்து போடும்போது இன்னும் உங்களுக்கு வந்து இது டைட்டாக அழகாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் வரும். இப்போ நான் இது வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சிம்பிளான பிரேஸ்லெட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, சிம்பிளான பிரேஸ்லெட் இப்போ நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.